ஸோ இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க நம்மளோட சீஃப் கெஸ்ட். ஒரு ஸ்டாண்டிங் ஒவேஷன் கொடுத்துடலாம். லெட்ஸ் வெல்கம் our chief guest of honor, Mrs. Manisha Arjunan, the Deputy Superintendent of Police, Social Justice and Human Rights Model. Sweet as a harmony, sha-na-na-na-na, oh, and now she's a mystery, sha-na-na-na-na, oh, fills her heart with ecstasy, oh, yeah. Thank you very much, ma'am. And it's now my request Mrs. Gayatri ma'am and Mr. Jaintraman sir to honor our chief guest, Mrs. Manisha Arjunan ma'am. ஒரு பெரிய பலத்த கைத்தட்டல்களுடன் தேங்க்யூ மேம். இப்போ நம்ம எல்லாருமே ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்க அந்த ஒரு மொமெண்ட் வந்துடுச்சு. இஸ் a leader who wears her uniform with pride and carries her responsibility with compassion. Mrs. Manisha Arjunan, Deputy Superintendent of Police, Social Justice and Human Rights Wing, Kadalur. Instrumentation Engineeringல கிராஜுவேஷன் முடிச்சு சென்னையில சென்ட் ஜோசப் காலேஜ்ல படிச்சவங்க. TNPSCல குரூப் 1 எக்ஸாம்ல ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ண ஒரு டிட்டர்மைண்ட் ஆச்சுவா. சென்னை மற்றும் மதுரையில் 4 years டெடிக்கேட்டடாக சர்வீஸ் பண்ணிட்டு இப்போ 5th year நம்ம கடலூரில் சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இதுக்கு கடலூர் மக்களாகிய நாம் ரொம்பவே பெருமைப்படணும். அவங்களோட ஜேர்னி ஒரு ஜாப் ஜேர்னி இல்லைங்க, அது ஒரு பர்பஸ் ட்ரிவன் சர்வீஸ் ஜேர்னி. யூனிஃபார்ம் மட்டும் இல்லை, ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, ஒரு கம்பேஷன், ஒரு கமிட்மெண்ட். லவ் யுவர் ப்ரொஃபஷன் ஃபர்ஸ்ட்னு சொல்கிறது அவங்களுக்கு ஒரு டாபிக் மட்டும் இல்லை, அது அவங்களோட லைஃப் ப்ராக்டிஸ். டியூட்டிக்கு டெடிகேஷன், லாக்கு லாயல்ட்டி, பீப்புளுக்கு கம்பேஷன். இன்று அவங்க தங்களோட இன்ஸ்பைரிங் தாட்ஸை லவ் யுவர் ப்ரொஃபஷன் ஃபர்ஸ்ட், த சக்ஸஸ் வில் ஃபாலோ அப்படின்ற ஒரு பவர்ஃபுல் டாப்பிக்கில் நம்ம கூட ஷேர் பண்ண போகிறாங்க. லெட் அஸ் வெல்கம் மிஸ்ஸஸ் மனிஷா அர்ஜுனன் மேம் வித் அ ஹியூஜ் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ். எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு சார் சொன்ன மாதிரி தாய்மொழிகள் தினம், அதுலேயே ஆரம்பிச்சிடலாம். எனக்கு நிறைய தமிழில் பேச தெரியாது, பிகாஸ் ஐ வாஸ் ரேஸ்ட் இன் அன்ஃபார்ச்சுனேட்லி ஐ வாஸ் ரேஸ்ட் இன் அ வெரி இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல். ஆனால் என்றைக்கும் நான் சொல்லுவேன், தமிழ் வாழும், தமிழ் வெல்லும் எப்பயுமே. ஸோ அதை மறந்துடாதீங்க. ஏன்னா எல்லா லாங்குவேஜஸ் எல்லாரும் அம்மா தான், அம்மா இல்லை அப்படின்ற மாதிரி இருந்தாலும் நம்ம அம்மா நமக்கு ஸ்பெஷல். அந்த மாதிரி தான் எல்லா லாங்குவேஜஸையும் பார்த்தாலும் தமிழை பாருங்கள். ஸோ எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நெக்ஸ்ட் ஜென் ஓட ஒன்லி ஹீரோ, அவருக்கு ரொம்ப நன்றி என்னை இந்த இடத்துல கூப்பிட்டதுக்கு. பிகாஸ் என்னோடய ஃபேவரட் ஆக்டிவிட்டி இது, நான் எல்லா இடத்துலையும் சொல்லுவேன், டு கோ அமிட்ஸ்ட் யங்ஸ்டர்ஸ் அண்ட் டாக். இந்த மாதிரி ஒரு வண்டர்ஃபுல்லான ஒரு ஸ்பேஸ் இது உங்களுக்கு க்ரியேட் ஆகிறதே கடவுள் கொடுக்குற வரம். உண்மையை சொல்லப்போனால் இந்த மாதிரி ஒரு நெக்ஸ்ட் ஜென்ற ஒரு ஆர்கனைசேஷன், அது டைப் பண்ணது ஆகாசமூர்த்தி சாரோட ஆர்கனைசேஷன். அவர் இத்தனை பிரான்ச்சஸ் வச்சுருக்காங்கன்னு சொன்னாங்க. அவரோட பெரிய சக்ஸஸ் என்ன நான் ஃபீல் பண்ணேன்னா, நான் இங்கே ஒரு 9 months ஆகுது, 9-10 months மேலே ஆயிடுச்சு. ஸோ நான் வந்த புதுசில் எனக்கு பெருசாக எதுவும் எனக்கு யாரையும் தெரியாது. நான் வந்த புதுசில் பார்த்த ஃபஸ்ட்டு போஸ்டர் இவரோட தான். ஒரு போஸ்டர் வச்சுருந்தாங்க, பீப்புள் ஹூ ஹவ் கிளியர்ட் எக்ஸாம்ஸு. அப்போ நான் ஐ திங்க் என் டிரைவர்கிட்ட சொன்னேன்னு நினைக்கிறேன். இவர் யாருன்னு கேட்டேன். அவர் மொத்த ஹிஸ்ட்ரி என்கிட்ட சொன்னார். இந்த மாதிரி எஸ்ஐயாக இருந்து ரிசைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இஸ் டூயிங் திஸ் அப்படின்னோடனே, அவர் நம்பர் வாங்குங்க, நம்ம போய் பேசிட்டு வருவோம் பசங்களை பார்த்து அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ அதுக்கப்புறம் நான் அப்படியே ஐ காட் ஸ்வேட் அவே என் ஜாப், எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டியே வரல. ஸோ தட் இஸ் யுவர் சக்ஸஸ் சார். எப்பயுமே நல்ல விஷயங்கள், ஐ ஆல்வேஸ் பிலீவ் இன் ஒன் திங், குட் அட்ராக்ட்ஸ் குட். நல்ல விஷயத்தை தேடி போயிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் நல்லவங்களாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு நல்லது கண்டிப்பாக நடக்கும். எண்ணம் போல் வாழ்க்கை, அந்த மாதிரி ஒரு விஷயந்தான். இப்போ நான் என்னை இவர் இன்வைட் பண்ணி பேசுகிறதுக்கு மீறி நானே அவரை தேடி போகணுன்னு நினச்சேன்.
ஸோ என்னோட விஷயங்கள், என்னோட தாட்ஸ், என்னோட ஒப்பீனியன்ஸு, இல்லை என்னோட ஒரு ஏதோ மோட்டிவேஷன் சொல்கிறாங்க, அது ஏதோ ஒன்று பசங்களுக்கு போகணுன்னு நான் நினச்சேன். இன்றைக்கி அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு தானாக வந்திருக்கு. வைஸ் வர்ஸாக நடந்துருச்சு. நான் ஏதோ நல்லது பண்ணிட்டுருந்துக்கேன், அதனால் இவங்க என்னை ஸ்பாட் பண்ணி இங்கே கூப்பிட்டுட்டாங்க. ஸோ பிலீவ் இன் ஒன் திங், இஃப் யூ ஆர் குட், யூ டூ குட், குட் வில் ஹேப்பன் டு யூ. எண்ணம் போல் வாழ்க்கை, அது எப்பவுமே நம்புங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் விஷயம் நான் சொல்லுவேன். ரெண்டாவது நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, இது வந்து வேலண்டைன்ஸ் டே செலிப்ரேஷன் சொல்கிறாங்க. செலிப்ரேட்டட் ஆன் 21st February. ஐ எம் ஃப்ரம் மதுரை. ஐ எம் அ நேட்டிவ் ஆஃப் மதுரை. இன்னொன்று வந்து மேடம் வந்தோடனே, மேடம் ஆல்சோ இப்போ தான் தெரியுது அவங்க என்ன யங்குன்னாங்க. ஐ எக்ஸ்பெக்டட் அ வெரி யங் ஆஃபீஸர். ஆனால் நீங்கள் இவ்வளோ யங்காக இருப்பீங்கன்னு நினைக்கல. எனக்கு வயசாயிடுச்சு மேம், நான் பார்க்க தான் இப்படி அப்படின்னு பார்த்தா அவங்க ஏஜ் இவர் சொல்கிறாரு 59னா எல்லாம் நம்பவே முடியல. 4 தடவை கேட்டேன் அவங்கள்ட்ட. So thank you so much for that compliment, and ma'am, you're doing a wonderful job. And sir also, I'm just getting acquainted. உங்களை பொறுத்து இவங்க சொல்லி தான் எனக்கு தெரியும். Thank you for helping out people, for reaching out to the youngsters, for giving a helping hand. ஏன்னா இந்த உலகத்தில் கிடைக்காத ஒரு விஷயம் என்ன தெரியுமா? அவர் அழகாக சொன்னார், ஆப்பர்ச்சுனிட்டிஸை கடவுளாக பார்க்குறேன்னாரு. கிடைக்காத ஒரு விஷயமே ஆப்பர்ச்சுனிட்டிஸு. அப்படியே அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சாலும் அதை நிறைய பேர் தட்டி பறிக்க பார்ப்பாங்க. நிறைய பேர் வந்து உங்களை கீழே இழுத்து விட பார்ப்பாங்க. அது அதிகமாக இருக்குது இப்போது, ஆமாவா இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இவ்வளோ செல்ஃப்லெஸ்ஸாக ஒர்க் பண்ணுறதுக்கு இத்தனை பேரை பார்க்கும்போது இவங்க கூட மேடையை ஷேர் பண்ண எனக்கு பெருமையாக இருக்குது. ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ரீச்சிங் அவுட் டு யங்ஸ்டர்ஸ், ஃபார் டெல்லிங் தெம் டூ திஸ் டூ தேட். ரெண்டாவது சார் சொன்னாங்க, இந்த மாதிரி வந்தோடனே விமென் பற்றி பேசுங்க, லவ் யுவர் ப்ரொஃபஷன் தான் என்னோட டாபிக். விமென் நிறைய பேர் இருக்காங்க, ஸோ விமென்க்கு இன்ஸ்பிரேஷனாக பேசுங்கன்னு. விமெனே இன்ஸ்பிரேஷன் தான் என்னை பொறுத்த வரைக்கும். விமென்க்கு இன்ஸ்பிரேஷனாக பேசுகிறதுக்குலாம் ஒன்றும் கிடையாது. ஆளாளுக்கு அவங்க வீட்டில் இருக்க கதையை கேட்டிங்கன்னா, அவங்க டெய்லி கிராஸ் பண்ணுற ஸ்ட்ரகிள்ஸை பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்ஸ்பயர் ஆகிடுவீங்க. இவங்களெல்லாம் நீ இதெல்லாம் பண்ணுறியாமா அந்த மாதிரி இருக்கும். ஸோ நான் வந்து என்னை வந்து ரொம்ப இன்ஸ்பைரிங் ஃபிகராக நினச்சது கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் ஒரு கம்ஃபர்டபுளான பேக்ரவுண்டில் வளர்ந்த பொண்ணு. எங்கள் அப்பா அம்மா 2 பேருமே டீச்சர்ஸ், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டாஃப். நான் சொன்ன மாதிரி நான் ஒரு இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட், நான் ஒரு என்ஜினியரிங் கிராஜுவேட்டு. என்ன மாதிரி ஒரு ஆள் ஃபஸ்ட்டு அட்டம்ப்டில் கிளியர் பண்ணுறது எனக்கு பெரிய பெருமையாக தெரியல. ஆனால் ரொம்ப சாதாரணப்பட்ட பேக்ரவுண்டில் இருக்கிற நிறைய குழந்தைங்கள நான் பார்க்குறேன், நிறைய கிட்ஸை நான் போய் மீட் பண்ணுறேன், நிறைய ஸ்டூடெண்ட்ஸை நான் மீட் பண்ணுறேன். அவங்க எல்லோரும் ஒரு கனவை வச்சுட்டு ஓடிட்டு இருக்கும்போது எனக்கு என்னை பார்த்தா ரொம்ப சின்னதாக தெரியுது. அவங்க தான் ஆக்சுவலாக இன்ஸ்பிரேஷனே, மோட்டிவேஷனே. அந்த மாதிரி பல பேர் இங்கே உட்காந்துட்டு இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு நான் மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுக்கறத விட நீங்களே உங்கள் வாழ்க்கையை ஒரு தடவை இன்ட்ரோஸ்பெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் உங்களுக்குள்ளே எவ்வளோ சக்தி இருக்குன்னு. புரியுதுங்களா? என்ன மாதிரி ஒரு ஆளையோ ஒரு ஆஃபீஸரையோ அச்சீவ் பண்ண ஆளை பார்க்குறது பெரிய விஷயம் தான், நல்லது. எங்ககிட்ட இருந்து நீங்கள் இன்ஸ்பயர் ஆகிக்கலாம். ஐ எம் கிரேட்ஃபுல் டு காட், கடவுள் என்னை இந்த ஒரு இடத்துல நிற்க வச்சிருக்காருன்னு. பட் என்னை பொறுத்த வரைக்கும் எவ்ரி உமன் இஸ் அன் இன்ஸ்பிரேஷன் ஆன் ஹர் ஓன். இஃப் யூ லுக் அட் எனி உமன், எனி மேன், இன்ஃபேக்ட் த ஸ்ட்ரகிள் இஸ் த சேம். ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கம்மியாக இருக்குது, பட் காம்படிஷன் அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு உலகத்தில் இப்படி ஒரு சாய்ஸ் எடுக்கிற, ஒரு கவர்மெண்ட் சர்வீஸ் மாதிரி ஒரு சாய்ஸ் எடுக்கிற எல்லாருமே என்னை பொறுத்தவரையும் ஃபைட்டர்ஸ் தான், வின்னர்ஸ் தான். ஸோ நீங்கள் எல்லோரும் உங்களுக்குள்ளேயே பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருந்துக்கோங்கன்னு நான் சொல்ல விரும்புகிறேன். இன்னொரு முக்கியமான விஷயம், விமென் மட்டும் சொல்லும்போது ஐ வில் சே ஒன் அடிஷ்னல் பாயிண்ட்டு. இது செய்யக்கூடாது, இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க, கரெக்டாக? எனக்கும் அதே கதை தாங்க, ஒன்றும் பெரிய மாற்றம்லாம் இல்லை. நான் ரீசெண்டாக ஒரு ஸ்கூல் போயிருந்தேன், கவர்மெண்ட் ஸ்கூல். ஐ டோன்ட் நோ ஹவ் மெனி ஆஃப் யூ சி ஆன் இன்ஸ்டாகிராம், யூ நோ மீ ஆன் இன்ஸ்டாகிராம் தெரில. பட் நான் என்ன பண்ணாலும் ஐ யூஸ் டு போஸ்ட் ஆன் இன்ஸ்டாகிராம் பிகாஸ் ஐ வாண்ட் மெனி பீப்புள் டு see it. அவ்வளோதான் என்னோட ஒரே ஆசை. ஏன்னா உண்மையே சொல்ல போகணுன்னா எனக்கு இதுவே ஐடென்டிட்டிங்க. நான் திருப்பி ஒரு ஐடென்டிட்டிலாம் க்ரியேட் பண்ண வேணாம். எனக்கு பெரிய ஐடென்டிட்டி கடவுள் கொடுத்தது டிஎஸ்பி தான், என் காக்கி சட்டை தான். அதோட பெரிய ஐடென்டிட்டி எனக்கு வேண்டவே வேண்டாம். அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் என்னோடய பேஜோட ஒரே குறிக்கோள் நிறைய பேர் பார்க்கணும், நிறைய பேர் இதிலேருந்து ஏதாவது ஒரு தாட் ப்ராசஸ் வரணும்னு. ஸோ ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் போயிருந்தேன். அங்கே வந்து ஒரு குழந்தை வந்து நிறைய குட்டி பசங்க இருந்தாங்க. ஸோ ஒரு 7th 8th ஸ்டாண்டர்ட் பாப்பா உட்காந்து படிச்சுட்டு இருந்தாங்க. ஐ வெண்ட் அண்ட் ஸ்போக் டு தெம். சும்மா போய் பேசிகிட்டு இருக்கும்போது ஏதோ கையில் கிறுக்கி வச்சுருந்தா. ஐ வாஸ் லைக், என்ன கிறுக்கியிருக்க, என்ன எழுதியிருக்க? வெரி யூனோ இன்க்விசிட் அபவுட் இட். கையை எடுத்து பார்த்தா MBBS நல்லா கேப்ஸில் எழுதி
ஒரு ஸ்டெத்தஸ்கோப் வரைஞ்சி வச்சிருக்கா. ஏன் இதை எழுதியிருக்க அப்படின்னா, இல்லை எனக்கு டாக்டர் ஆகணும், நான் எப்பயாவது ஏதாவது கிறுக்கணும்னு நினச்சா இதை தான் எழுதுவேன். மேனிஃபெஸ்டேஷன். 100 பேர் உட்காந்து இன்ஸ்டாகிராமில் சொல்லிட்டு இருக்காங்க மேனிஃபெஸ்டேஷன். அந்த கிராமத்தில் இருக்க அந்த சின்ன குழந்தைக்கு யார் சொல்லி கொடுத்தா? யாருமே கிடையாது. அதுவாக இன்ஸ்பயர் ஆகி அது என்னவா ஆகணும்னு நினைக்குதோ அது தினம் பார்க்கணும்னு நினச்சிருக்கு பார்த்தீங்களா? பார்க்கும் போதெல்லாம் அதுதான் அது கண்ணில் படணும்னு நினச்சிருக்கு பார்த்தீங்களா? அங்கே இருக்கு. ஷீ வில் வின் ஒன் டே அண்ட் ஐ டோல்ட் ஹர் ஷீல் பிகம் அ ஃபார் ஷோர் ஷீல் பிகம் அ டாக்டர் ஒன் டே அண்ட் ஐ வில் கம் மீட் ஹர். புரியுதுங்களா? ஸோ அந்த மாதிரி உங்களை சுற்றி இருக்கிற மக்கள்கிட்டே நிறைய இன்ஸ்பிரேஷன் இருக்குது, நிறைய மோட்டிவேஷன் இருக்குது. ரொம்ப சாதாரணப்பட்ட மக்கள்கிட்ட ரொம்ப அதிகமாக ஜெயிக்கணுன்ற வெறி இருக்கும். அது உண்மை. ஆமாவா இல்லையா? ஒரு ஒரு ஃபினான்ஷியலி கீழே இருக்கிற மக்கள்கிட்ட இன்னும் அதிகமான வெறி இருக்கும் ஜெயிக்கணும்னு. அந்த மாதிரி பல பேர் இந்த சொசைட்டியில் இருக்கீங்க. ஸோ உங்கள் எல்லாருக்கும் நான் சொல்கிறது என்னென்னா, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்ததுன்னா அதுக்கு முழு மூச்சோட எஃபர்ட் போடுங்க, முழு எஃபர்ட்டை போடுங்க. எஃபர்ட் போட்டு ஒரு இடத்துக்கு போய் ஜெயிச்சு நீங்கள் உட்காரும் போது இருக்கிற கெத்து இருக்குது பாருங்களேன், அது கொடுக்குற ஹை உலகத்தில் எந்த போதையும் கொடுக்காது. உண்மையிலே சொல்கிறேன். இப்போ நான் இங்கே வரும்போது எனக்கு ஒரு இன்ட்ரோ, எனக்கு ஒரு பாட்டு, இந்த பொண்ணு ஒரு அழகான இன்ட்ரோ எல்லாம் கொடுக்கும்போது ஒரு ஒரு மிதப்பு வருது பார்த்தீங்களா? அதை அனுபவிக்கும் போது தான் தெரியும். ஸோ அது நீங்கள் எல்லாரும் அனுபவிக்கணுன்றது தான் என்னோட ஆசை. ட்ரக்ஸ் எல்லாம் எவ்வளோ நேரம் கொடுத்துற போகுது? ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் நல்லா ஜாலியாக மெத்தனமா. அது என்ன ஒரு காமெடியில் கூட வருமே, செவ்வாய் கிரகத்தில் கால் எடுத்து வைக்க போனே இவன் எழுப்பிட்டான். அந்த மாதிரி ஒரு 10 நிமிஷம் வடிவேல் ஃபேன் போல் அவர். ஸோ ஒரு 10 நிமிஷம் இருக்குமா, 15 நிமிஷம் இருக்குமா? கிடையாது. இது ஒரு லைஃப் லாங் போதை. இது ஒரு லைஃப் லாங், டில் யூஆர் இன்டு யுவர் சர்வீஸ், டில் யூ கீப் ரீச்சிங் அவுட் பீப்புள். சார் சொன்ன மாதிரி ஒரு எஸ்பி சார் கிட்ட சொன்னாங்கல்ல, அதே தான். என்கிட்ட எத்தனை பேர் வந்து என்கிட்ட சொல்லிட்டே இருந்தாலும், இன்ஸ்டாகிராம் இருக்கிறனால நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணுறாங்க, நீங்கள் என்னோட இன்ஸ்பிரேஷன் மேடம், உங்களை பார்த்துட்டு நான் குரூப் 1 படிக்கிறேன். அவன் குரூப் 1 கிளியர் பண்ணி எங்கேயோ சர்வீஸ்லேருந்து எனக்கோ ஒரு நாள் வந்து சொன்னான்னா எனக்கு அது போதும். அவ்வளோதான். எக்ஸ்ட்ரா போதை எனக்கு. நான் இருக்கிறதோட இன்னொரு எக்ஸ்ட்ரா. ஸோ சொசைட்டி போயிட்டுருக்க ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா உங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸ் மட்டும்தான் டிபார்ட்மெண்ட்லேயும் சரி, அரசாங்கத்துலேயும் சரி, இன்ஃபேக்ட் அரசியல்லையும் சரி வந்தீங்கன்னா தான் இந்த சொசைட்டியை நீங்கள் காப்பாற்ற முடியும். ஒரே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்னா, மேக் தட் யுவர் என்டையர் லைஃப். அதை மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. அதுக்கான எஃபர்ட் டெய்லி போட்டுகிட்டே இருங்க. முடிஞ்ச அளவுக்கு அதுக்கு முழு மூச்சாக நீங்கள் வந்து ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் ரெஸ்ட் இஸ் அன் டு காட் ஆர் யூனிவர்ஸ் ஆர் நீங்கள் என்ன நம்புறீங்களோ அது எல்லாமே மேலே விட்டுறலாம். புரியுதுங்களா? பட் எஃபர்ட் போடலைன்ற ரிக்ரெட் இருக்குது பார்த்தீங்களா, அது உங்களை லைஃப் லாங் கொல்லும். அதை மட்டும் வச்சுக்காதீங்க. நம்ம இன்னும் கொஞ்சம் படிச்சிருக்கலாமோ, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டிருக்கலாமோ அப்படின்ற ரிக்ரெட்டோட லைஃப்பில் வாழாதீங்க. ஸோ நான் சொல்கிற ஒரே விஷயம் என்னென்னா, எண்ணம் போல் வாழ்க்கை. நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி எண்ணம் போல் தான் வாழ்க்கை. நீங்கள் நல்லது நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும். என்ன தலைவர் சொல்கிற மாதிரி கொஞ்சம் லேட்டாக நடக்கும், பட் கண்டிப்பாக நடக்கும். புரியுதுங்களா? நான் பெரிய ரஜினி ஃபேனுங்க. ஐ டோன்ட் ஹாவ் தட். நான் ரொம்ப பெரிய ரஜினி ஃபேன். நான் அவரை பார்த்து தான் வளர்ந்தேன், அவரை பார்த்து தான் இருக்கேன், அவரை பார்த்து நிறைய கற்றுக்கிட்டேன். ஒரு ஒரு பெரிய எவ்வளோ பெரிய இடம் இல்லை, எவ்வளோ பெரிய இடத்த ஒரு சாதாரண மனுஷன் போக முடியும்னு தைரியம் கொடுத்துருக்காரு. அவர் எதுவுமே பண்ண வேணாங்க. இதுக்கு மேலே என்ன பண்ணுறது? ஒரு பஸ் கண்டக்டரு இன்டர்நேஷ்னல் சூப்பர் ஸ்டார் ஆக முடியும்னு ஒரு ஹோப் இருக்குன்னா, இன்னி இருக்க எல்லா பஸ் கண்டக்டரும் ட்ரீம் பண்ணலாம்ல. பண்ணலாமா இல்லையா? இப்போ நான் வந்து ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் கிளியர் பண்ணுறேன்னா, ஐ எம் பிரேக்கிங் த கிளாஸ் சீலிங்கில் கொஞ்சமாக பிரேக் பண்ணுறேன். அப்போ எல்லா விமனுக்கும் தோணும், ஏன் அவங்க கிளியர் பண்ணிக்க, நான் பண்ணுவேன், நானும் எஃபர்ட் போடுறேன். ஸோ போக 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 ஒரு நாள் தெர் வில் பி நோ கிளாஸ் சீலிங். எல்லாரும் பறந்துட்டே இருக்கலாம், அங்கே கிளாஸ் சீலிங்கே இருக்காது. அந்த மாதிரி பிரேக் பண்ண ஒரு மனுஷன், ஐ டேக் ஹிம் ஆஸ் அ வெரி பிக் இன்ஸ்பிரேஷன் என் லைஃப்பில். அண்ட் ஸ்டில் ஹம்பிள், வெரி வெரி கிரவுண்டட். எவ்வளோ பெரிய இடத்துக்கு போனாலும் நம்மெல்லாம் இவ்வளோதான் அப்படின்னு நம்ப வைக்கிற ஒரு ஹியூமன் பீயிங். அந்த மாதிரி அவர் சொன்னதுல எனக்கு ஃபேவரட் கோட், நல்லவங்க நல்லா இருப்பாங்க, என்ன கொஞ்சம் நேரம் ஆகும், டைம் ஆகும். அதனால் உங்களுக்குள்ளே இருக்க நல்லது மேலே நம்பிக்கையை விட்டுறாதீங்க. எப்பயுமே அதை நம்புங்க. நல்லது மட்டுமே பண்ணுங்க, நல்லது மட்டுமே நினைங்க. யாருக்கும் எந்த தீங்கும் பண்ணணும்னு சின்னதாக கூட யோசிச்சிடாதீங்க. அது ஒரு பெரிய எனர்ஜிங்க. நல்லதுக்கு ஒரு நல்ல எனர்ஜி இருக்குது. அதுதான் இவரை என்கிட்ட அட்ராக்ட் பண்ணோன்னா மேம் கிட்ட அட்ராக்ட் ஆவேன். இந்த மாதிரி ஒரு பெரிய நெட்வொர்க்கே இந்த மாதிரி ஒரு எனர்ஜியில் தான் ஃபார்ம் ஆகும்.
ஸோ உங்களோட எண்ணங்களுக்கு ரொம்ப வேல்யூ கொடுங்க. ஏன்னா அதுக்கு பயங்கரமான சக்தி இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் நடக்கும். அதை எப்பயுமே நினச்சிட்டே இருங்க. சரி, இவ்வளோ பேசுகிறீங்களே மேம், நீங்கள் டீமோட்டிவேட் ஆகவே மாட்டிங்களா? கண்டிப்பாக ஆவேன். டெய்லி ஆவேன். காலையில் எழுந்தோன்னு ஆவேன். அது உண்மை. புரியுதுங்களா? பயங்கரமாக பேசுகிறாங்க மேடம்லாம், நெகட்டிவே கிடையாது அப்படின்னு நினைக்காதீங்க. காலையில் எழுந்திரிச்சு பல்லு விளக்கும் போதே எனக்கு நெகட்டிவாக தான் தோணும். புரியுதுங்களா? ஒரு விமென் டிப் இது ஒரு மென் 2 பேருக்கும் எடுத்துக்கலாம். ஒரு டிப்னு வச்சுக்கோங்களேன். எவ்வளோக்கு எவ்வளோ உங்களோட ப்ரொஃபஷன் இம்பார்ட்டண்ட்டோ அவ்வளோக்கு அவ்வளோ அடுத்து ஒரு விஷயம் இம்பார்ட்டன்ட். என்னன்னு சொல்லுங்கள்? ஃபேமிலி. ரொம்ப கொஞ்சம் சுருக்கமாக சொல்லுங்கள். ஹெல்த். ஏன் பழைய வீடியோஸ்லாம் பார்த்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். இது நிறைய இடத்துல நான் சொல்லுனதுனால இதெல்லாம் பார்த்து காலேஜுக்கு ஹெல்த். ஹெல்த் இம்பார்ட்டன்ட். கை தட்டுங்க. அந்த நல்ல வெரி குட். ஹெல்த் இம்பார்ட்டன்ட் கண்டிப்பாக. ஆனால் இன்னொன்று வெரி இம்பார்ட்டன்ட் திங் இருக்குது. யோர் பார்ட்னர். நீங்கள் யாரை கல்யாணம் பண்ணுறீங்களோ அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். புரியுதுங்களா? போத் டு மென் அண்ட் விமென், irrespective ஆஃப் த ஜெண்டர். இது ஏன் இந்த இடத்துல இந்த மேடையில் நான் சொல்லணும்? இது வேலண்டைன்ஸ் டே அப்படின்லாம் இல்லை. ஆல்ரெடி நான் அந்த டேட்டை தள்ளி வச்சிட்டேன் உங்களுக்கு. பாவம், நீங்கள் அதுவும் அனுபவிக்கல. இருந்தாலும் சொல்கிறேன். இது நான் ஏன் சொல்கிறேன்னா, லைஃப் இட் இஸ் ஃபுல் ஆஃப் மிசரிஸ் கைஸ். மிசரிஸ்னால் தெரியும்ல, கஷ்டங்கள். புரியுதா? லைஃப் ஒரு பாத் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திடீர்னு ரோஸ் இருக்கும். திடீர்னு அந்த ரோஸை பிடுங்கி போட்டு உங்களுக்கு பண்ணால் பார்த்தீங்களா? ஒருத்தன் பெட் ஆஃப் ரோசஸ் ரெடி பண்ணுறான்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம டிஜே மாதிரி பெட் ஆஃப் ரோசஸ் ரெடி பண்ணுறான்னா, அந்த தம்பியில் கண்டிப்பாக ரோஸை பிடுங்கி போட்டு அந்த முள்ளை பக்கத்துலேயே போட்டிருப்பான். டஸ்ட்பினில் போட்டிருக்க மாட்டான். அப்போ பக்கத்துலேயே போட்டு ரோஸை தாண்டினோன்னு நம்ம முள்ளில் தான் காலை வைப்போம். ஆமாவா இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் லைஃப். ஸோ ரோஸ்க்கு அப்புறம் முள், திருப்பி கரடு முரடுன்னு என்னென்னமோ வரும். ஆமாவா இல்லை? எல்லோரும் பர்மனெண்ட்டாக இருக்க போகிறோமா இந்த உலகத்தில்? சாவே பார்க்க மாட்டோமா? அப்படி இல்லை. யாரா அப்படி இருக்கீங்களா? சாகா வரம் நான் வாங்கியிருக்கேன் மேம். இல்லை. ஸோ நான் ஒரு நல்ல கோட் படித்தேன். சூஸிங் எ பார்ட்னர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பிகாஸ் இட் இஸ் நாட் அபவுட் டின்னர் டேட்ஸ், நாட் அபவுட் ட்ரிப்ஸ், நாட் அபவுட் கோயிங் அவுட், பையிங் திங்ஸ். You know what it is about? It is about a time when you will fail. It is about a time when you will lose your parents. It is about a time when you will fall sick. நீ எழுந்திருக்கவே முடியாத ஒரு நேரம் வரும். உங்கள் அப்பா அம்மாவை நீ இழக்கிற நேரம் வரும். நீ வாழ்க்கையில் பெருசாக தோற்று போகிற ஒரு நேரம் வரும். இந்த எல்லா நேரத்துலையும் உனக்கு அதுவும் பெரிய ஒரு பீடையாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணுவீங்க? அதுவும் ஆட் ஆயிரும். அதனால் அதை ஒழுங்காக நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா மிச்சம் இருக்கிறது எல்லாத்தையும் நீங்கள் சமாளிக்கிற ஒரு தனி தைரியம் வேணும். லக்கிலி ஐ ஹாவ் அ கிரேட் பார்ட்னர் அண்ட் ஐ வாண்ட் டு டெல் திஸ் டு ஆல் ஆஃப் யூ கைஸ். இன்றைக்கி இந்த மேடையில் இன்ஃபேக்ட் சோஷியல் மீடியா மூலியமாக என்ன நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு. அதுக்கு காரணம் என் ஹஸ்பண்ட் தான். அவர் இல்லைன்னா நான் கண்டிப்பாக இன்ஸ்டாகிராம்லாம் போயிருக்க மாட்டேன். சத்தியமாக என் ஹஸ்பண்ட் தான் சொன்னார், நீங்கள் நல்லா பேசுகிறீங்க, நிறைய நல்லது சொல்கிறீங்க, அது ஏன் ஒரு 100-200 பேருக்கு ரீச் ஆகணும்னு நினைக்கிறீங்க, இங்கே 1000-2000 பேருக்கு போட்டுமே அப்படின்னு நினச்சது என் ஹஸ்பண்ட். ஸோ என்ன மாதிரி ஒரு ஸ்ட்ராங், இண்டிபெண்ட், மோட்டிவேட்டட் விமனை நீங்கள் ஸ்டேஜில் பார்க்குறீங்கன்னா அதுக்கு பின்னாடி ஒரு அழுமூஞ்சியான, ரேண்டிங்கான, புலம்புற ஒரு விமன் வீட்டில் இருக்குது. அது என் ஹஸ்பண்ட் பார்த்துக்கிறாரு. அதனால டு ஆல் த விமன் அண்ட் மென் அவுட் ஹியர், ப்ளீஸ் கான்சன்ட்ரேட் ஆன் த பர்சன் யூ சூஸ் ஆஸ் அ பார்ட்னர். புரியுதா? 24 மணி நேரமும் யாராலையும் நியூஸ் சேனல் மாதிரி மோட்டிவேட்டடாக இருக்கவே முடியாது. நியூஸ் எங்கே மேம் மோட்டிவேட்டடாக இருக்குது இந்த காலத்தில்? அது ஏதோ உண்மைதான். அதை பார்த்தா தான் நான் டிமோட்டிவேட்டே ஆகுறேன். அதனால் கை தட்டுறாங்க, பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த மாதிரி நம்ம பேசும்போதெல்லாம் தனியாக கை தட்டினா அவங்க எங்கேயோ பலமாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ அதனால் அதை தயவு செஞ்சு, இது காமெடியாக இருக்கலாம், ஜாலியாக நான் சொல்லிட்டு போயிடலாம், ஆனால் இது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். ஏன்னா நான் டே டு டே லைஃப்பில் நிறைய பாழா போன ரிலேஷன்ஷிப்ஸை பார்க்குறவ, நிறைய யங்கான மேரேஜஸை பார்க்குறவ, வாழ்க்கையில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, அடுத்த கட்டம் என்னன்னே தெரியாத ஒரு இருட்டில் இருக்கிறவங்க கூட அங்கே என்ன பண்ணுறாங்க, கல்யாணம் பண்ணிட்டேன்னு கையை கூட விடாமல் நிற்கிறான். 18.5 வயசு அவனுக்கு. அந்த மாதிரி நிற்கிற பார்ட்னர்ஸை பார்க்குறவ. அதனால் தயவு செஞ்சு சொல்கிறேன், எந்தெந்த வயசில் எதை பண்ணணுமோ அதை அந்தந்த வயசில் தயவு செஞ்சு பண்ணிட்டு அடுத்த கட்டத்தை நோக்கி போய்கிட்டே இருங்க.
அப்புறம் எந்தெந்த வயசுல என்னென்ன நடக்கணுமோ அது அந்தந்த வயசுல கண்டிப்பா நடக்கும். புரியுதுங்களா? கிடைக்கிறது கிடைக்காம இருக்காது, கிடைக்காம இருக்கிறது கண்டிப்பா கிடைக்காது. இது தயவு செஞ்சு நம்புங்க. அனுபவிச்சுட்டு இருக்கேன் டெய்லி, அதனால அனுபவத்துல பேசுறேன். கண்டிப்பா கிடைக்காம ஒரு விஷயம் இருக்கணும்னா, if it's not for you it will not happen, but if it is for you it will cross 7 oceans 20 mountains and reach you. புரியுதா? 7 கடல் தாண்டி 7 கண்டம் தாண்டி உங்களோடதுன்னா அது உங்ககிட்ட மட்டும்தான் இருக்கும். அதை பறிக்கவே முடியாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களோட ஆப்பர்ச்சுனிட்டியை எப்படி பறிக்கவே முடியாதோ அதே மாதிரி பறிக்கவே முடியாத ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா உங்கள் எஜுகேஷன். உங்கள் படிப்பையும் யாராலையும் உங்ககிட்டேருந்து பறிக்கவே முடியாது. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னொரு விஷயம், ஆகாசமூர்த்தி சார் சொன்ன மாதிரி தேங்க்யூ ஃபார் ரெக்கக்னைசிங் போலீஸ் டிபார்ட்மெண்ட். உண்மையிலேயே இரவு பகல் பாராமல் உழைக்கிறதுன்றது நாங்களும் டாக்டர்ஸும் தான். அதை நான் எல்லா மேடையிலையும் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா எங்களுக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா, இவர் சொன்ன மாதிரியே இன்றைக்கி எனக்கு நைட் ரவுண்ட்ஸ். புரியுதுங்களா? இன்றைக்கி நைட் ரவுண்ட்ஸ்னு இப்போ தான் ஃபோன் வந்தது. ஸோ நான் போக தான் போகிறேன். இப்போ உங்ககிட்டலாம் ஆக்டிவாக பேசிட்டு திருப்பி நான் நைட்லேயும் ஆக்டிவாக இருந்து நாக்டரல் அனிமல் மாதிரி நாங்கள் சுற்ற போகிறோம். அதுக்கு காரணம் எங்களுக்கு ஒரு சேஃப் அண்ட் சவுண்டான சொசைட்டி வேணும். அதுக்கு நீங்கள் எல்லாரும் கை கோர்த்து உழைச்சா மட்டும்தான் முடியும். நீங்கள் அட்லீஸ்ட் இதை ஒரு கில்ட்டாவது எடுத்துக்கோங்க. எங்களை மாதிரி பல ஆஃபீஸர்ஸ் இரவு பகல் பாராமல் உழைச்சிட்டு இருக்கும்போது நீங்கள் எல்லாரும் பகலில் உழைச்சி நல்ல ஒரு சொசைட்டியை உருவாக்குனீங்கன்னா எங்களுக்கு பெரிய சந்தோஷம். அது ஒரு பெரிய திருப்தி. புரியுதுங்களா? எங்களுக்காக அந்த ஹெல்ப்பை பண்ணால் ரொம்ப பெட்டராக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்ஸ் அகேன். இட் இஸ் அ ப்ரிவிலேஜ் டு பி அமிட்ஸ் சச் யூத் எனர்ஜி. எனக்கு ஆக்சுவலாக வயசாயிடுச்சு, ஆனாலும் நீங்கள் எல்லாம் என்னை யங் சொல்கிறது நல்லா இருக்குது. இன்னும் கொஞ்சம் காலத்துக்கு அதை மெயின்டைன் பண்ணுறேன். ஹெல்த் அந்த பாப்பா சொன்ன மாதிரி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஃபிட்னஸ் மட்டும்தான் நான் இப்படி இருக்கிறதுக்கு காரணம் நான் நம்புகிறேன். அதுக்கும் காரணம் என் ஹஸ்பண்ட் தான். ஸோ ஃபிட்னஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். எல்லோரும் ஏதாவது ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியில் ப்ளீஸ் இருங்க. ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஒரு ஷட்டில் விளையாடலாம், ஒரு வாக்கிங் போகலாம், ஏதோ ஒன்று உங்கள் பாடியை மூவ் பண்ணிக்கிட்டே இருங்க. இப்போ நீங்கள் இந்த பாடியை தண்டிக்கலைன்னா உங்கள் பாடி ஒரு 10-20 வருஷத்தில் உங்களை தண்டிச்சிடும். அதெல்லாம் ரொம்ப அதிகம், 10 வருஷத்துலேயே தண்டிச்சிடும். புரியுதுங்களா? ஏன்னா நம்மளோட ஈட்டிங் ஹேபிட்ஸ் அப்படி இருக்குது, கண்டதை சாப்பிட்றோம். ஸோ அதனால் அதையெல்லாம் பண்ணாமல் க்ளீன் ஃபுட் சாப்பிடுங்க, நல்ல பீஸ்ஃபுல்லாக இருங்க. உங்களோட ப்ரொஃபஷனை டிசைன் பண்ணுறதுலையே நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பாதியை டிசைன் பண்ணிடுவீங்க. அடுத்து உங்களோட பார்ட்னரை டிசைட் பண்ணி மீதியையும் கம்ப்ளீட் பண்ணி நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழுங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த். மேம் கிட்ட ஒரு சில ரேபிட் ஃபயர் கொஷின்ஸ் கேட்கலாமா? ஒரு சில கேள்விகள் மேம். ஷூர். ஸோ கடலூரில் ஃபார் தி பாஸ்ட் 9 to 10 months கிட்ட ஆகுதுன்னு சொல்லியிருந்தீங்க. நியூலி மேரிட் கப்புள் வேறு நீங்கள். இல்லை, ஒரு மாதத்துலேயே நாங்கள் பிரிஞ்சு தனியாக தான் இருக்கோம். அதுதான் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக நம்ம அதுக்குள்ளே போகலாம் மேம். பிஸியான ஷெட்யூல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸில் இங்கே இருக்கீங்க. ரீசெண்ட்லி மேரிடான கப்புள் வேறு நீங்கள். டைம் மேனேஜ்மெண்ட், உங்களுக்குன்னு பர்சனலாக டைம் ஒதுக்குற டைம் என்ன பண்ணுவீங்க? அதான் நான் அப்போவே சொன்னேனே, அவர் அட்ஜஸ்ட் பண்ணிப்பார். ஓகே. சி லக்கிலி என்னன்னா தட்டலாம் லக்கிலி என்னன்னா என்னோட ஹஸ்பண்டோட ஃபாதர் இஸ் ரிட்டையர்டு எஸ்ஐ. ஸோ அவருக்கு ஆல்ரெடி ஒரு போலீஸ் பேக்ரவுண்ட் இருக்குது. அவரை எஸ்ஐ ஆக்கணும்னு எங்கள் மாமனார் ரொம்ப ஆசைப்பட்டார். அவர் தப்பிச்சிட்டார். ஸோ அவருக்கு இப்போ ஒரு மருமகள் டிஎஸ்பியாக கிடச்சிச்சு. ஹீ இஸ் ஹாப்பி. என் ஹஸ்பண்ட்க்கு ஆல்ரெடி அந்த ஷெட்யூல் தெரியும். இன்னொன்று கைஸ், நான் சொல்கிறேன், நான் உண்மையிலே நிறையா புலம்புவேன் அபவுட் ஸோ மெனி திங்ஸ் தட் ஹேப்பன் டு மீ. ஏன்னா புலம்புறது பர்த் ரைட் மாதிரி இப்போ பெண்களுக்கு. ஆமாவா இல்லையா மேம்? பெண்களுக்கு புலம்புறது ஒரு பர்த் ரைட். நாங்கள் புலம்புவோம், நீங்கள் கேட்டு தான் ஆகணும். அந்த மாதிரி ஒரு பர்த் ரைட். ஸோ நான் புலம்பும் போதெல்லாம் நிறைய நீங்கள் சொல்கிற மாதிரி நிறைய நாங்கள் பிளான் போடுவோம். எல்லாமே சொதப்பிடும். நான் ஏதாவது ஒரு பிளான் போடுவேன், அது கண்டிப்பாக சொதப்போம். அன்றைக்கி ஒரு மீட்டிங் இருக்கும், அன்றைக்கி ஒரு பந்தோபஸ்து வந்துடும், ஏதோ ஒன்று வந்துடும். யூனோ வாட் மை ஹஸ்பண்ட் சேஸ், நீ நேஷ்னல் டியூட்டியில் இருக்க, வாட் டு யூ எக்ஸ்பெக்ட் அப்படின்னுவார். திஸ் ஒன் வேர்ட் வில் ரிவர்ஸ் எவ்ரி திங். இது அவர் எப்பவுமே சொல்லுவார். நீ நேஷ்னல் டியூட்டியில் இருக்க, வாட் டு யூ எக்ஸ்பெக்ட். நீ சும்மா கிடையாது. இல்லை அவ போனா இவ போனா, அவெல்லாம் என்ன பண்ணுறா, அவள் நேஷ்னல் டியூட்டியில் இல்லை. திஸ் வேர்ட் வில் பிரிங் மீ டவுன். ஐ எம் லைக் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோவும் புலம்பி முடிச்சுட்டு யூனிஃபார்மை மாட்டிட்டு எதுவுமே நடக்காத மாதிரி விவேக் ஒரு படத்தில் வர மாதிரி வெளியே வந்துடுவேன்.
ஓகே மெயின்டைன் பண்ணுன்னு கிளம்பி வந்துடுவேன். ஸோ தட்ஸ் ஐ டோல்ட் ப்ளீஸ் சூஸ் யுவர் பார்ட்னர் வைஸ்லி. கிரெடிட்ஸ் டு ஹிம். நிறைய ஜென்ரேஷன் பார்த்துருப்பீங்க, 90s கிட்ஸை பார்த்துருப்பீங்க. நான் 90s கிட் தான். 2K கிட்ஸ் நினச்சேன் மேம். ஓகே இவங்களை எப்படி ஹேண்டில் பண்றீங்க மேம்? நிறைய பேர் டெய்லி ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். 90s கிட்ஸ் வந்து ஏமாந்தே வளர்ந்தவங்க, புரியுதா? அவங்க ஏமாந்தே வளர்ந்ததுனால ஏமாத்துறது ரொம்ப ஈஸி. நீங்க ஏன் பாட்டி கை தட்டுறீங்க? எனக்கு புரியல. ரொம்ப பலமா கை தட்டினாங்களே. அவங்க வந்து ஏமாத்தி வளர்த்துருக்காங்க. அவங்களுக்கு புரியல, அவங்க ஏமாத்தி அவங்க குழந்தைய வளர்த்துருக்காங்க கைஸ். அதனால 90s கிட்ஸ் வந்து ஏமாந்து வளர்ந்தவங்க. நாங்கள் 2K கிட்ஸ் வந்து ரொம்ப ஸ்மார்ட், தேர் ஓவர் ஸ்மார்ட். ஆக்சுவலாக நான் ஒரு ஸ்கூலில் சொல்லியிருந்தேன், வயசு இப்போயே சொன்னல, வயசுக்கு தகுந்தாப்பில் வேலையை பாருங்கள். ஏன்னா அந்த இன்னசென்ஸே இல்லை, ஃபோன் நிறையா இருக்கிறனால இன்னசென்ஸ் இல்லை. ஹேண்டில் எப்படி பண்ணலான்னா, ஹேண்டில் எல்லாரையும் ஒரே விதமாக தான் பண்ணலாம். இந்த மாதிரி பேசிகிட்டே இருக்கலாம், என்னைக்கா ஒரு நாள் காதுக்குள்ளே போகுன்ற ஒரு நம்பிக்கை. இந்த மாதிரி பல இடங்களில் பல மேடைகளில் நான் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது சில இடங்களில் பேரண்ட்ஸ் இருப்பாங்க, சில இடங்களில் அக்கா தங்கச்சி இருப்பாங்க. ஸோ அவங்க போய் சொல்லுவாங்கல்ல, டீஸ் மேடம் இந்த பாயிண்ட் சொன்னாங்க, அந்த மாதிரி ஒரு நம்பிக்கையில் ஹேண்டில் பண்ணிருக்கேன். பட் ஜென்சி 2005க்கு மேலேயா, அதான் ஜென்சி. ஓகே, அது வந்து கொஞ்சம் ரொம்பவே டிஃபிகல்ட்டு தான். தே ஆர் மோர் இன் டு வெரி டெம்பரரி ஹாப்பினஸ் மாதிரி, டிரான்சியன்ட் ஹாப்பினஸ் ரொம்ப நம்புகிறாங்க. 90ஸ்ல அதுக்கு முன்னாடி ஜென்ரேஷன் அப்படி கிடையாது. ஒரு ப்ரொலாங்டு ப்ராசஸில் தான் சக்ஸஸ் இருக்கும்னு நம்பின ஒரு ஜென்ரேஷன் நாங்கள். அவங்களுக்கு இன்ஸ்டன்ட் ரிசல்ட்ஸ் வேணும், எல்லாமே இன்ஸ்டன்ட்டுன்னு வேணும். வித் தேட் நம்மளும் ஷிஃப்ட் ஆகணும். ஃபர்ஸ்ட் டைம் குரூப் 1 கிளியர் பண்ணியிருக்கீங்க, ஃபர்ஸ்ட் அட்டம் கிளியர். அந்த கன்சிஸ்டன்சி, அந்த எஜுகேஷன் சிஸ்டம் உங்களுக்குள்ள அந்த ஷெட்யூல்லாம் எப்படி மேம் இருந்தது? யூபிஎஸ்சி தான் நான் ஆக்சுவலாக படிச்சுட்டு இருந்தேன். ஸோ யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட் நான். டிஎன்பிஎஸ்சி எங்கள் அம்மாக்காக தான் படித்தேன். பிகாஸ் யூபிஎஸ்சி படிச்சுட்டு அவுட் ஆஃப் தமிழ்நாடு போயிடுவேன் அப்படின்ற ஒரு சாய்ஸ் இருக்கும்போது ஐம் வெரி ஆனஸ்ட் வித் மை ஆன்சர்ஸ். அதான் இப்படி நீங்கள் எல்லாம் ஒரு கவித்துவமான ஆன்சர் எதிர்பார்த்தீங்கன்னா அது வராது. ஸோ இதுதான் உண்மை. எங்கள் அம்மாக்காக தான் நான் டிஎன்பிஎஸ்சி பண்ணேன். பிகாஸ் ஷி வாண்டட் மீ டு ஸ்டே பேக் இன் தமிழ்நாடு அண்ட் ஐ எம் தேர் ஒன்லி டாட்டர். அதனால் பண்ணேன். பட் கன்சிஸ்டன்சினா ரொம்ப கன்சிஸ்டன்ட். நான் அதை ரொம்ப ப்ரௌடாக சொல்லுவேன், நான் ரொம்ப கன்சிஸ்டன்ட். ஏன்னா எனக்கு என்னென்னா, எனக்கு ஒரு விஷயம் வேணும்னா அது வேணும். நான் அந்த மாதிரி ஒரு ஸ்டப்பானான ஆள். ஒரு யூனிஃபார்ம் போட்டு நீலாம்பரின்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி ஒரு வேணும்னா வேணும். அது இன் அ குட் வே. நீலாம்பரி ஹேட் குட் திங்ஸ், லாட் ஆஃப் குட் திங்ஸ். அந்த மாதிரி இன் அ குட் வே. ஸோ எனக்கு எதாவது வேணும்னா வேணும். அந்த ஸ்டப்பானஸ் வந்து நல்ல விஷயங்களுக்கு எப்பயுமே இருக்கணும். அந்த ஒரு பிடிவாதம் இருக்கணும். பிடிச்சது வேணும்னா அதுக்கு அடம் பிடிக்கவே தெரியணும். அந்த மாதிரி ஒரு ஸ்டப்பன். என் ஷெட்யூல்ஸ் எப்படி இருக்கும்னா, மார்னிங் about 6:37 I'll wake up, I'll have my yoga. அப்போ நான் அண்ணா நகரில் இருந்தேன். அண்ணா நகர் டவர் பார்க்னு ஒன்று இருக்குது. அந்த பார்க்கில் ஒரு ஜாக், ஒரு ரன், வாக் எதாவது பண்ணுவேன், யோகா பண்ணுவேன். 7:30 8 I'll have my breakfast. அதெல்லாம் நியூஸ் பேப்பர் படிக்கணும் நாங்கள் நிறையா. ஸோ அந்த டைம் ஒரு 1 hour படிப்பேன். அதுக்கப்புறம் அகேன் 11:30 எங்களுக்கு கிளாஸ் இருக்கும். சங்கரில் படித்தேன். ஸோ கிளாஸ் was till 2 முடித்தோடனே சாப்பிட்டு ஒரு ரெஸ்ட்டு. அதுக்கப்புறம் 4க்கு திருப்பி எனக்கு கிளாஸ் இருக்கும். 9க்கு முடியும். Again I'll get back to classes. So அதுக்கப்புறம் again 9:30 I'll have my dinner. I'll not sleep. I'll sleep by ஒரு 12 போல். பாலிட்டி புக்கு தெரியுமா? யூபிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ் இருக்காங்களா, இந்தியன் பாலிட்டின்னு ஒரு புக்கு இருக்குது. கொஞ்சம் ஹெவியாக இருக்கும், நல்ல பெருசாக இருக்கும் அந்த புக்கு. அது மட்டும் தான் நான் நைட்டில் படிப்பேன். ஏன்னா நான் என்ன பண்ணுவேன்னா, அதை படிச்சுட்டு இப்படி நெஞ்சில் வச்சுட்டு தூங்கிடுவேன். ஸோ நெஞ்சு அது ஒரு மாதிரி மூச்சு திணறி ஒரு 3 மணிக்கு எழுந்திருவேன். ஸோ அந்த 3 மணிக்கு எழுந்துச்சு படிக்க ஆரம்பிச்சிடுவேன். உண்மையிலே ஐ யூஸ் டு டூ திஸ் கைஸ். அது எனக்கு அலாம்லாம் எனக்கு ஒர்க் ஆகலை, அதெல்லாம் அமர்த்திட்டு இந்த மாதிரி ஒரு இது என்னோட எக்ஸாம்பிள் ஆஃப் கன்சிஸ்டன்சி. நாளைக்கு போய் நீங்கள்லாம் வச்சு தூங்கி ஹாஸ்பிட்டல் போயிடாதீங்க. அது ஒருத்தருக்கும் ஒரு விதம். இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள். நான் அப்படி அந்த அளவுக்கு நான் அடம் பிடிப்பேன். ஸோ கன்சிஸ்டன்சி இல்லைன்னா எதுவுமே கிடைக்காது லைஃப்பில். அது பெரிய கோலுங்க. ஃபிட்னஸாக இருக்கட்டும், உங்களோட ஹெல்த்து, எதுவுமே கிடைக்காது கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் இல்லைன்னா. இன்ஸ்டன்ட் ரிசல்ட்லாம் எதுலேயுமே வந்ததே கிடையாது. அது சும்மா காஃபி கூட, அதுவும் நல்லா இருக்காது. பார்த்துருக்கீங்களா? இன்ஸ்டன்ட் காஃபி, இன்ஸ்டன்ட் டீலாம் நல்லாவா இருக்குது? ஸோ எல்லாத்துக்கும் ஒரு டைம் எடுக்கும், அதுக்கான பொறுமை இருக்கணும். ஃபைனல் லாஸ்ட் கொஸ்டின் மேம். இப்போ இந்த முக்கியமான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியில் இருப்பீங்க, இதெல்லாம் தாண்டி ஒரு ரிலாக்ஸேஷன் வேணும், ஒரு என்டர்டைன்மெண்ட் வேணும்னு நம்ம ஃபீல் பண்ணுவோம். அட்லீஸ்ட் வீக்லி ஒரு 2 hours 3 hours கடலூரில் எப்படி ஸ்பெண்ட் பண்ணுறீங்க நீங்கள்? என்டர்டெயின்மெண்ட், ஐ ஹாவ் அ பஞ்ச் ஆஃப் கவர்மெண்ட் எம்ப்ளாயி ஃப்ரெண்ட்ஸ் ஹியர். ஸோ என் பேட்ச்மேட்ஸ் ஒரு 2-3 பேர், நாட் இன் போலீசிங். நான் மட்டும்தான் அதில் போலீஸ். ஐ வில் ஜாயின் தீஸ் கேர்ள்ஸ் ஆல்சோ. பட் ஐ எம் டூ ஓல்ட் ஃபார் தெம், பட் இட்ஸ் ஓகே.
I'll join you guys. Yeah. So Thank you very ஜிம் போவேன். ஜிம்ஸ் இருக்கு கொஞ்சம் கடலூர்ல. நீங்க எல்லாம் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸா வந்து இங்க பண்ணுங்க ஏதாவது கொண்டு வாங்க, என்டர்டெயின்மெண்ட்க்கு ஏதாவது கொண்டு வாங்க. சில்வர் பீச் வெரி குட், நல்லா இருக்கு. Temples, we have so many temples. நான் நிறைய டெம்பிள்ஸ் போவேன், ரைட்டருக்கு தெரியும், அவர் தான் கூட்டிட்டு போவார். நிறைய டெம்பிள்ஸ் போவேன். லாட் ஆஃப் பீப்புள் ஹவ் சீன் மீ இன் டெம்பிள்ஸ் ஒன்லி. அவங்க அங்கே தான் வந்து பேசுவாங்க. Anyway, thank you very much for your presence. Thank you so much for having me. Thank you guys.